ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா யூனிட் 8ல் ஃபஸ்ட்டு பார்ட். சரிங்களா, அறிமுகம். ஸோ நீங்கள் ஜென்ரலாக யூனிட் 8க்கு பார்த்தீங்கன்னா 6th and 12th வரைக்கும் இலக்கியம் பார்த்து படித்தாலே போதும். ஸோ நீங்கள் பேசிக்காக நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல பண்பாடு அப்படின்றது யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டி.கே. சிதம்பரநாதனார். சரிங்களா. ஸோ 1927 சொல்லிருப்பாரு. அவர் 1927 பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்சியில் இருந்திருப்பார், அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதில் இருந்திருப்பார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்னால் தமிழக அரசன் முத்திரை இருக்குல்ல, முத்திரை சின்னம், அது வந்து பரிந்துரை செய்தவர் இவர் தான். ஸோ டி.கே. சிதம்பரநாதனார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பண்பாடுனாலே சிதம்பரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. எம்எல்சினாலும் ஞாபகம் வச்சுக்கணும். 1927, ஓகேங்களா. ஸோ தமிழோடைய அரசு சின்னம், இது மூணுமே இவர் ரிலேட்டடாக வந்து ரொம்ப முக்கியம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்றத தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர், இது வந்து ஒரு இலக்கண நூலுங்க தொல்காப்பியம். சரிங்களா. உயர்ந்தோர் அப்படின்றது இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பண்பாடு உடையவர்கள். சரிங்களா, அது பண்பாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் உயர்ந்தோர் சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதை தன்மையாக பழகணும், இனிமையாக பேசணும் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதுமாரி சில பண்பாடுகள்லாம் நம்மளுக்கு இருக்கும், ஓகேங்களா, தமிழர்கள்ட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்களே உயர்ந்தவர்கள். ஸோ தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னாக்கா தொல் ப்ளஸ் காப்பு ப்ளஸ் எம், ஓகேங்களா, அப்படி பிரிச்சிருப்பாங்க. அதாவது தொன்மையான நூல்கள் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது தமிழுக்கு ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்களே, தமிழுக்கு ஒரு முன்னோடியான நூல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பண்படப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்றத கலித்தொகையில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. கலித்தொகை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னாக்கா கற்றறிந்தோர் ஏற்றும் களி அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு பெயர். இதில் வந்து 150 பாடல்கள் இருக்குதுங்க. அதாவது இந்த அதாவது பண்படப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதே சிறந்தது, அதுதாங்க டைரக்டான மீனிங்கு. சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை சொல்லிட்டு 5 இணைகள் இருக்கும். 5 இணைகளை பற்றி இதில் கலித்தொகையில் பாடிருப்பாங்க. அதே சமயம் இதில் வந்து பாண்டியர்களை மட்டும்தான் பாடிருப்பாங்க. சரிங்களா. கலித்தொகைனா என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது கலித்தொகை வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று 6வது பாட்டாக வரும். சரிங்களா. பண்பு உடையார் பட்டுண்டு உலகம் அப்படின்றத நம்ம வள்ளுவர் சொல்லிருப்பாரு. நம்ம திருக்குறள் வரும்போது நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ தமிழர்களின் தோற்றம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. ஸோ குமரி கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்றாங்கங்க நம்ம தமிழர்களை. அதேமாரி தென்னிந்தியாவில் பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காலேருந்து அரேபியா வழியா, ஓகேங்களா, அரேபியா வழியா தென்னிந்தியாவுக்கு வந்தவர்கள் அப்படின்றாங்க தமிழர்களை, ஓகேங்களா. அடுத்தது மத்திய ஆசியா வழியா இந்திய நிலப்பரப்புக்கு தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 வகையில் தமிழர்களுடைய தோற்றத்தை பற்றி சொல்லிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொன்மையை வெளிப்படுத்தும் சான்றுகள். தொன்மைன்னா என்னது அவங்களுக்கே தெரியும், அதாவது நம்மளுடைய சான்றுகள், அதுதான் பேசிக்காக சொல்லப்போனால். ஓகே, நம்மளுடைய எப்படி சொல்கிறது, எங்க அவங்க அப்படிங்க அவங்க இப்படிங்க இப்படிலாம் சில இதெல்லாம் சொல்லணும்ல, அதுக்கு வந்து எது வந்தால் ப்ரூஃப் வந்தால் நம்ம நம்புவோம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அது என்ன வகையில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இலக்கிய சான்று, வெளிநாட்டவர் குறிப்பு, சரிங்களா, வெளிநாட்டில் போய் நம்மளை பற்றிலாம் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தொல்பொருள் சான்றுகள். தொல்பொருள் சான்றுகள்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ கல்வெட்டுகள், பட்டயங்கள், இதுவும் நிறையா இருக்கும், ஓகேங்களா. இப்போ இலக்கிய சான்றுகள் பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் இந்த இலக்கிய சான்றுகள் தான் வந்து ரொம்ப பெருசாக பயன்படுத்துவாங்க. இதுதான் வந்து ரொம்ப பெருமையாகவும் சொல்லிப்போம். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா தொல்காப்பிய பொருளதிகாரம் அப்படின்வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழர்களுடைய வாழ்க்கை முறை பற்றி சொல்லுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எழுத்து அதிகாரம், சொல்லதிகாரம், இது ரெண்டுமே மொழியியல் முறையை பற்றி சொல்லுதுங்க. சரிங்களா. அடுத்து நம்மளுடைய சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா 8 தொகை 10 பாட்டு, இது ரிலேட்டட் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம சில வீடியோஸ் இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா. ஸோ ஓகே ஃபேமிலி, பை டேக் ஆல் தி பெஸ்ட். ஸோ இது இல்லாமல் நம்ம யூனிட் 8க்கு நம்ம 4 வீடியோஸ் போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா, அதையும் பாருங்கள். ரொம்ப டெப்த்தாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 9க்கு 36 வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு பிளேலிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள், இல்லைனா யூடியூப்பில் ராஜலக்ஸி யூனிட் 9 சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். 36 வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஓகேங்களா. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும், காலைல 10 சாயங்காலம் 6. ஓகேங்களா. பை டேக் ஆல் தி பெஸ்ட்.